ஈரோடு சேலம் திருமண்டல பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் இன்று காலை ஈரோடு அரசு மருத்துவமனை அருகே நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த போது மேம்பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தில் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக உடனிருந்தவர்கள் மாறுபட்ட கருத்தை கூறியதால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களே செய்தியாளர் ரவி வழங்கிட கேட்கலாம். ரவி வணக்கம், மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். ஈரோடு சேலம் திருமண்டல பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் இன்று காலை நடைபயிற்சியின் போது மேம்பாலத்தில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் பேராயர் நடைபயிற்சி மேற்கொண்ட போது மயங்கி விழுந்ததால் கூறியதாக உடனிருந்தவர்களிடம் ஈரோடு நகர காவல் துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமரன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு சேலம் திருமண்டல பேராயராக பணியாற்றி வந்தவர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன். பேராயர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆரத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் தேதி திருமண்டல பேராயராக பொறுப்பேற்றார். ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய திருமண்டலத்தின் நிர்வாக பணிகளை அவர் கவனித்து வந்தார். இவர் கடந்த நாட்களாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று காலை ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை அருகே உள்ள மேம்பாலத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது மேம்பாலத்தின் மேல் பகுதியில் வந்தபோது ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது மேம்பாலத்தில் இருந்து பேராயர் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை காவல்துறையினர் பேராயரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் மேம்பாலத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது பேராயர் தலை சுற்றல் ஏற்பட்டதால் இதில் நிலை தடுமாறி அவர் மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்ததில் இதில் பலத்த காயமடைந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறியதைத் தொடர்ந்து ஈரோடு நகர காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துக்குமரன் தலைமையிலான காவல்துறையினர் பேராயர் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக மாறுபட்ட 2 கருத்துக்கள் தெரிவித்துள்ளதால் சம்பவ இடத்தில் நேரடியாக வந்த முத்துக்குமரன் அவர்கள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.